ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் கொள்ளு ரசம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு ரசம் பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலரெல்லாம் மாறியாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு, கொள்ளு எடுத்து அதே கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். இதுவும் பொன் நிறம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி மிளகும் அதே கப் அளவுக்கு எடுத்துட்டு இதுவும் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுபட்டாச்சு. அடுத்ததாக கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல கலர் மாறிட்டு பொன் நிறமாக வந்திருக்கணும். போதும். அடுத்ததாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே கப் அளவுக்கு. இதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறினதுக்கப்புறமா. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். இது தொலி நீக்காமல் கூட சேர்த்துக்கலாம். சும்மா மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அதே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா காய்ந்த வத்தல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வறுபட்டதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆகட்டும். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம கொள்ளு எல்லாமே எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது பெருங்காய கட்டி சேர்க்குறீங்கன்னா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு திரிச்சிக்கலாம். சூடாக திரிச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நிறைய நாள் வராது. இப்போ நல்லா ஆறியாச்சு. முதல்ல காய்ந்த வத்தல் இதெல்லாம் சேர்த்து திரிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு ரசம் பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கொள்ளு ரசம் பொடி சேர்த்து ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.